ஹாய் ஆல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் மினிமலாக தான் இருந்துச்சு. இந்த வீக் வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வீக்கெண்ட்லலாம் மினிமலாக தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸ்டென்சிவாக எதுவுமே இல்லை. ஒன் லைனர் மாதிரி தான் இன்னைக்கு வீடியோவில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நார்த் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஸ்டேட்லன்னா ஹரியானால. பிளேஸோட பேர் என்னன்னா கோரக்பூர். ஓகேங்களா? நார்த் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறனால நம்ம இது பார்க்குறோம். பிகாஸ் டிஎன்பிசி இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு இல்லைனா 25th இது மாதிரி மைல்ஸ்டோன் இருக்கிறது எல்லாமே கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் நிறையாவே இருக்குது. பட் நார்த் இந்தியாவோடது ஃபர்ஸ்ட் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன் ஹரியானா ஸ்டேட் கோரக்பூர். ஓகேங்களா? இங்கே என்ன ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 யூனிட் இருக்குது. இந்த யூனிட் எந்த டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். ஹெவி வாட்டர்னா என்ன, ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்கிறேன். பிகாஸ் அதுக்கே 1 வீடியோ போயிடும். ஸோ இதோட டெக்னாலஜின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிள் திங், இப்போ நம்ம கை ஹீட் ஆகிடுச்சு இல்லை சூடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுவோம், தண்ணியில் போய் கை வைப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இந்த இடத்துல நியூக்ளியர் எனர்ஜி வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற இடத்துலையுமே ஹீட் எனார்மஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதை நம்ம கூல் டவுன் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன வாட்டர், நார்மல் வாட்டரானா கிடையாது. நார்மல் வாட்டர்னாலும் கூட அதைய ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஹெவினா எப்பவுமே என்ன, ஒன்று அதிகமாக இருக்குன்னா நம்ம ஹெவின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கே வந்து ஹைட்ரஜனே தான் டெட்ரீட்ரியமாக மாறி இருக்கும். அந்த எப்படி சொல்லலாம், அதோட ஃபீச்சர் எப்படி இருக்குன்னா ஹைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வேர்ட்ஸில் சொல்லணும்னா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது D2O என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட மீனிங் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி நார்மல் வாட்டரில் ஹெவி வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்னு நம்ம சொல்கிறோம். கெப்பாசிட்டி என்னன்னா 2800 மெகாவாட்ஸ். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் இது வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஒரு பார்ட்டாக தான் இந்த ப்ராஜெக்ட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷனோட ஸ்கோப் இல்லைன்னா அதோட எய்ம் என்னன்னா 100 GW எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் 2047க்குள்ள. இப்போ வந்து 8.1 இருக்கு. ஸோ 100 வரைக்கும் நம்ம ரீச் பண்ணோம். ஸோ இந்த 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 கரண்ட் அஃபேரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட் என்ன டெக்னாலஜி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை எந்த ப்ராஜெக்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை மிஷனுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டு. இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட் இல்லை. பட் மேபி டிஎன்பிசி வந்து கேட்க சான்ஸ் இருக்குங்கனால நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டான ரிப்போர்ட்ஸ் சில டைம் கேட்பாங்க அதை கொஸ்டினை டஃப் பண்ணாக்கு. ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா யுனெஸ்கோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஹைலைட் பண்ணுன்னா மவுண்டெயின் அண்ட் கிளேஷியர்ஸை பற்றி இது சொல்லும். அதாவது இது வந்து வாட்டர் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம மவுண்டெயினும் கிளேஷியரையும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அங்கேயுமே நம்மளுக்கு வாட்டர் இருக்குது. மவுண்டெயின் தான் ரிவரோட சோர்ஸாக இருக்குது. அண்ட் தென் கிளேஷியரில் ஃப்ரெஷ் வாட்டரோட சோர்ஸாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால இந்த 2025 ரிப்போர்ட்டில் மவுண்டெயின் அண்ட் கிளேஷியர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ மவுண்டெயினும் ஆல்பைன் கிளேஷியர்னாவே இந்த ஹிமாலயாஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்னோ பார்ப்பீங்க இல்லைங்களா? மவுண்டெயினுக்கு மேலே இருக்கிற கிளேஷியர். இப்போ அண்டார்டிகாலையும் கிளேஷியர் இருக்குது, அது வந்து லேண்ட் மேலேயும் இருக்குது. ஆனால் ஆல்பைன் கிளேஷியர்னா உங்களுக்கு மவுண்டெயின் மேலே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் எதை பற்றி பேசுதுன்னா மவுண்டெயின்ஸ் அண்ட் ஆல்பைன் கிளேஷியர். இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா March 21. ஏன் அப்படின்னா March 21 தான் வேர்ல்டு டே ஃபார் கிளேஷியர்ஸ் அண்ட் வேர்ல்டு வாட்டர் டே. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ரிப்போர்ட்ல வந்து மவுண்டெயின் இக்கோசிஸ்டமை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது ஃபாரஸ்ட் வந்து மவுண்டெயினோட ஏரியாவில் 40% வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் மவுண்டெயின் ஏரியா இருக்குன்னா இல்லை 40 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நம்ம மெயின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக்ட் யூஸ் ஆகும். அதாவது இந்த ரிப்போர்ட் படி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதும்போது மற்றவங்கள விட நீங்கள் பெட்டராக தெரிவிங்க. ஸோ அதனால தான் இந்த ரிப்போர்ட்டு கீழே இருக்கிற ஃபேக்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன படிக்கணும்னா இது யாரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட் எதை பத்தி பேசுது, அவ்வளோதான் இதுக்கு நம்ம தேவைப்படும். பட் இது மெயினா மெயின்ஸ்ல தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்க ஃபாரஸ்ட்டை பத்தி எழுதும் போதும் கூட நீங்க இல்ல மவுண்டெயினை பத்தி ஒரு கொஸ்டின் வருதுன்னா கூட நீங்க இது எழுதலாம். ஓகேங்களா? ஸோ மவுண்டெயினோட ஏரியால 40% வந்து ஃபாரஸ்ட் தான் கவர் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு. அதில் 25 பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் சிஸ்டம் தான் கவர் பண்ணுது. ஸோ இது மூலியமா என்ன தெரியுதுன்னா மவுண்டெயின்ஸ்ல பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? அதே மாதிரி கிளேஷியர் லாஸ். இப்போ குளோபல் வார்மிங் இருக்கிறதுனால ஆப்வியஸா கிளேஷியர்ஸ் எல்லாமே உருகுது. ஸோ ஹிமாலயா ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து 50% கிளேஷியர் வந்து மெல்ட் ஆயிருக்கும். எப்பனா 2100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் கேட்பாங்க. இது பெருசா கேட்க மாட்டாங்க. ஆண்டிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னாலும் நமக்கு பெருசா தேவைப்படாது. ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ் வந்து பாதிக்கு பாதி மெல்ட் ஆயிருக்கும். எப்போனா 2100. ஓகேங்களா? வாட்டர் மெலன் ஸ்னோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெட் ஆல்கே ப்ளூம்ஸ் இந்த பீச்லலாம் உங்களுக்கு ரெட் ஆல்கே ப்ளூம்ஸ் பார்த்தோம் பாண்டிச்சேரி கிட்ட ஒரு பீச்சில் இல்லைங்களா. ஸோ அந்த ரெட் ஆல்கே ப்ளூம்ஸ் வந்து வாட்டர் மெலன் ஸ்னோவாக மாற்றும். அதாவது அந்த ஸ்னோனாவே வாட்ரு, அதில் இப்போ ரெட் ஆல்கே வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வாட்டர் மெலன் கலர் இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து வாட்டர் மெலன் ஸ்னோன்னு சொல்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா சர்ஃபேஸ் ஆல்பிடோ வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆல்பிடோ எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒயிட் கலர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு சன்லைட் உள்ளே வராது. இப்போ வேர்ல்டில் இருக்கிற ஸ்னோ, கிளேஷியர், அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த ஸ்னோ, இந்த ஒயிட் கலர் சர்ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டான சன்லைட்டை வந்து திருப்பி அட்மாஸ்பியருக்கு அனுப்பிச்சிடும். அதனால தான் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் அந்தளவு ரைஸ் ஆகலை. இப்போ அந்த ஒயிட் கலர் எல்லாமே இந்த ரெட் ஆல்கே ப்ளூம்னால ரெட் கலரா பிங்க் கலரா மாறிடுச்சுன்னா அந்த ஆல்பிடோ எஃபெக்ட் இருக்காது இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும், இது வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்த சன்லைட் எல்லாத்தையுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அப்போ அது ஏர்த்துக்குள்ளே தான் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், மறுபடியும் கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் மெலன் ஸ்னோ இல்லைனா கிளேஷியர் பிளட் இதோட எஃபெக்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இது இன்கேஸ் நீங்க வந்து எழுதுனீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா தெரிவிங்க. இந்த குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் என்னன்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து மழை கம்மியா இருக்கும் அந்த மாதிரி சொல்லும்போது நீங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் படி குளோபல் வாட்டர் மெலன் ஸ்னோனால இவ்வளோ ஆகும், வாட்டர் மெலன் ஸ்னோனா என்ன, இப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா அவங்க கரெக்ஷன் பண்ற பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூனிக்கா தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இருக்கும். அப்புறம் ஆப்வியஸ்லி அர்பனைசேஷன்னால நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ், கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் அதை அஃபெக்ட் பண்ணுதுங்க நம்மளுக்கு தெரியும். அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன், இப்போ நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வெஹிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த ஐஸ் மேலே லேக் மேலே எல்லாம் செடிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது மைன்யூட்டாக ரொம்பவே சின்னதா டஸ்ட் மாதிரி கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்து அட்மாஸ்பியர்ல சுத்திட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாடிஸ்ல இல்லைன்னா ஸ்னோ மேலலாம் படிஞ்சிட்டு வருது. அது படிய படிய என்ன ஆகும்னா இன்னும் நிறைய வருஷம் போகும்போது அதுவே ஒரு பெரிய த்ரெட்டா மாறும். ஓகேங்களா? அடுத்து இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரிப்போர்ட்ல வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுதான் லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ஆல்பைன் இக்கோசிஸ்டம் குளோபலி. ஸோ ஆல்பைன் இக்கோசிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, மவுண்டெயின் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கீழே ஒரு டைப் ஆஃப் கிராஸ் அது மாதிரி இருக்கும். இந்த லெவலில் போகும்போது இந்த எலிவேஷனில் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊட்டி போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் மலை மேலே ஒவ்வொரு டைம் மேலே ஏற ஏற உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் ட்ரீஸ் வந்து மாறிட்டே வரும் இல்லைங்களா. அது மாதிரி டாப்ல இருக்கிறத வந்து ஆல்பைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆல்பைன் இக்கோசிஸ்டம்ல வந்து லார்ஜஸ்டா ஹையஸ்டா இருக்கிறது எதுனா ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ். இந்த ஆல்பைன் இக்கோசிஸ்டம் வந்து நம்ம என்விரான்மெண்ட் மெயின்ஸுக்கு படிக்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ஆல்பைன் இக்கோசிஸ்டம்னா ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ். இது நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 4000 மீட்டர் அபவ் சீ லெவல்ல இருக்கு. இப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ்க்கு. தேர்டு போல், இப்போ நம்மளுக்கு வந்து சவுத் போல் தெரியும், நார்த் போல் தெரியும். தேர்டு போல் எது இல்லை வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியா எதுன்னு கேட்டால் ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ். ஓகேங்களா? ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ், டிபெட்டியன் பிளாட்யூ, பாமீர் பிளாட்யூ, டெயின்ஷான் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் எக்ஸாம்ல மோஸ்டா டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு தேர்ட் போல் ஆர் வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியா.
ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இது தெரிஞ்சுக்கணும். இது ஃபுல்லாமே நம்ம கரண்ட் அஃபேராக பார்க்கல. கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, யுனெஸ்கோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, March 21 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும். மிச்சது எல்லாமே லைட்டாக நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனும் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு எங்கேயாச்சும் யூஸ் ஆகலாம். அதுவே நான் உங்களுக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். இது வந்து 2019 வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்டிவ்க்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது ஏன் நியூஸில் இருக்குன்னா March 2026 வரைக்கும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அதாவது 60% சென்டர் கொடுப்பாங்க, 40% வந்து ஸ்டேட் அமௌண்ட் போட்டு ஃபண்ட் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து கொண்டு போவாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். சென்ட்ரலோட ஃபண்ட் எதுக்கு கீழே வருதுன்னா நிர்பயா ஃபண்டு கீழே வருது. ஓகேங்களா? இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1000 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸுக்கு மேலே எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறத தான் டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு 790 தான் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரும் 7 ஸ்டாஃப் மெம்பரும் இருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 85,000க்கு மேலே உங்களுக்கு கேசஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வந்து நியூஸ்லேயும் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னா March 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ரீசன்னால இது வந்து நியூஸில் இருக்கு. அதனால நம்ம அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் போர்ஷனில் பார்த்துட்டோம். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, ஃபண்டிங் எப்படி வருது, அதுக்கப்புறமா கவுண்ட் எவ்வளோ இருக்கு, ஆர்கனைசேஷன் எப்படின்னு பார்த்துட்டோம். இன்னொன்று என்னன்னா போஸ்கோக்குன்னு தனியாகவே உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸும் இருக்கு. அதாவது அந்த கோர்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக போக்சோ ஆக்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த கரண்ட் அஃபேர் நீங்கள் அவ்வளோதான் பார்த்துக்கலாம். மேபி எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சில டைம் டிஎன்பிசி ப்ரிலிம்ஸில் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி இங்க். எது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா நானோ சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் டெக்னாலஜியும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. எதை வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ட்ரான்டியம் பிஸ்மத் ஃப்ளோரைட் இதை யூஸ் பண்ணி தான் இந்த செக்யூரிட்டி இங்க் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா இந்த கள்ள நோட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஜரி பண்ணுறது இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா இந்த இங்க் வந்து ஒவ்வொரு லைட்டு கீழே ஒவ்வொரு வேவ் லென்த்து கீழே ஒவ்வொரு கலர் வந்து காட்டும். அதனால நம்மளுக்கு வந்து இப்போ இங்க் வச்சு நம்மளால இது வந்து கவுண்டர்ஃபெயிட் டாக்குமெண்ட்டா இல்லை கவுண்டர்ஃபெயிட் நோட்டா ஃபோர்ஜரி பண்ண கள்ள நோட்டா இல்லை டாக்குமெண்ட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த மெத்தட் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோப்ரிசிபிட்டேஷன் மெத்தட். ஓகேங்களா? இது எப்படி அட்வான்ஸ்டாக இருக்கு, இல்லைன்னா கள்ள நோட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த கலர் மாறுறது மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரன்சி நோட் இருக்கு, டே டைம்ல 2 கரன்சி நோட்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு லைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 980 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்க ஒரு லைட் வந்து அடிக்கிறீங்க, இது வந்து ரெட்டா மாறுது, ஆனா இது அப்படியே இருக்கு அப்படின்னா இது வந்து கள்ள நோட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த இங்க் எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நோட்டு போடும்போது நம்ம கையில இங்க் வைக்கிறாங்க, அது எல்லாத்துக்கிட்டையும் அவைலபிளா இருக்காது. அதே மாதிரி இந்த இங்க்குமே எல்லாத்துக்கிட்டையும் அவைலபிளா இருக்காது. ஸோ ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்ஸ் கரன்சி நோட்ஸ் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. இது ஏன் இப்போ நியூஸ்ல இருக்குன்னா இதுக்கு வந்து பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இது நியூஸ்ல இருக்கு. இது வந்து இந்தியாவோட இனிஷியேட்டிவ், அதனால நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ டிஎன்பிசியில் மேபி அதோட மெட்டீரியல் என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் மெத்தட் என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வாகனா. இது வந்து ஒரு நேவி எக்ஸசைஸ். யாருக்கும்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில 23rd எடிஷன் இப்போ நடக்குது. March 19லேருந்து 22 வரைக்கும் நடந்துச்சு. அரேபியன் சீல நடந்துச்சு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் வர்ணா வந்து எங்கே நடந்துச்சுங்கிறது இம்பார்ட்டன்ட், எந்த கண்ட்ரிங்கிறது இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வர்ணாங்க நேம் வந்து 2001 தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணது ஐஎன்எஸ் விக்ராந்த். ஃப்ரான்ஸ் சார்பாக
பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்தீங்கன்னா சார்லஸ் டே கர்லே. ஓகேங்களா? ஸோ எந்த ஷிப் இல்லைன்னா வெசல் வந்து கலந்துக்குச்சு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நடந்துச்சு அரேபியன் சீல. யாருக்கும்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கு இடையில இது ஒரு நேவி எக்ஸசைஸ். அதனால தான் கடல்ல நடக்குது. இந்தியா சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ண ஷிப் என்னன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் வேற ஏதாச்சும் எக்ஸசைஸ் இருக்கானா இருக்கு. ஆர்மி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்செக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கருடான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸசைஸ் வர்ணாவை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ வர்ணாங்க பேர் எப்போ வந்துச்சுன்னு தெரியணும். இந்த வருஷம் எந்த சீல நடந்துச்சுன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். 1993. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கு. ஜஸ்ட் அந்த ஒன் லைனர் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 minutesல முடிஞ்சுக்கும். இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது மட்டும் நீங்கள் எங்கேயாச்சும் நோட் பண்ணி மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.